ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு கிராமத்தில் ஒரு நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தோட சொந்தக்காரர் ஒரு வயதான தாத்தா. அவர் என்ன பண்ணார், தினமும் அந்த இடத்துல கிணறு தோண்டிகிட்டே இருந்தார். மண்ணை தோண்டிட்டு அங்கே தண்ணி வரும்னு சொல்லி கிணறு தோண்டிகிட்டே இருந்தார். அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, தாத்தா இங்கே நீங்கள் கிணறு தோண்டிங்கன்னா இங்கே தண்ணியே வராது, இந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கான அறிகுறியே கிடையாது அப்படின்னு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அந்த தாத்தாவை டெய்லி சொல்லுவாங்க. ஆனாலும் அவர் யார் சொல்கிறதையும் காதில் போட்டுக்கவே மாட்டார். அவர் விசுவாசத்தோட டெய்லி என்ன செய்வார், மம்பட்டி எடுத்து தோண்டிக்கிட்டே இருப்பார். டெய்லி அவர் தோண்டிக்கிட்டே இருப்பார். என்ன மக்கள் சொன்னாலும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கை, அந்த அவர்கிட்ட இருந்த அந்த சிறிய நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் ஒரு மணி நேரமாவது மண்ணை தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ சில நேரத்தில் அவருக்கு கை வலிக்கும், வெயில் அதிகமாகிறதுனால உடல் சோர்வாகும், மனசு தளர்வாக இருக்கும். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், பொருட்படுத்தாதபடி அவர் தோண்டிக்கிட்டே இருந்தார். அப்படி ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி அவர் தோண்ட வரும்போது மம்பட்டி வச்சு ஒரு தோண்டவும் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே இருந்து பீச்சு அடிச்சுது. அவருக்கு அதை பார்த்த உடனே மிகவும் சந்தோஷம். அந்த கண்ணுலேருந்து அவருக்கு கண்ணீர் தார தாரையாக ஊற்றுது. என்னுடைய சின்ன விசுவாசத்தையும் கர்த்தர் என்ன செய்தார், பார்த்து எனக்கு தண்ணீர் கொடுத்தாரே என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இடத்துல ஒரு பெரிய விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் இந்த சிறிய நம்பிக்கையை தேவன் பெரிதாய் மாற்றினாரே என்று சொல்லி அவர் அன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். அன்றைய தினம் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்கிட்ட சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல தாத்தா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டினீங்க, உங்களுக்கு தண்ணீர் வந்துச்சுட்டே என்று சொல்லி. இன்றைக்கும் நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம். அற்பமான ஆரம்பம்தான், சிறிய ஒரு விசுவாசத்தில் தான் அவர் அற்பமாக ஆரம்பித்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியத்தை நம்ம அற்பமாக ஆரம்பிப்போம். அதை மற்றவங்க பார்த்து சிரிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு இவங்க முன்னேற போகிறாங்களா, இதெல்லாம் செஞ்சு இவங்க உருப்பட போகிறாங்களா என்று சொல்லி. இல்லவே இல்லை. அந்த ஒரு கடுகளவு நம்பிக்கையோடு, அந்த கடுகளவு விசுவாசத்தோடு, ஒரு அற்பமான ஆரம்பத்தோடு நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஆமேன். அதை யார் அசட்டை பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சிறிய விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் செய்கிற ஜெபங்கள், உங்களுடைய விசுவாசங்கள், இதையெல்லாம் கர்த்தர் அதை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அதை நீங்கள் எல்லாம் யாருமே பார்க்கல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து அதற்கு பெரிய அளவில் ஒரு காரியத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். இந்த வேளையிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வார். ஏன்னா நீங்கள் அந்த தாத்தா பாருங்க, கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு தான் செஞ்சார். அவருடைய பலத்தினால இல்லை, நாமளும் கூட கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு சின்ன சின்ன காரியத்தை கர்த்தருக்காக நாம் செய்வோம் என்றால் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். தேவன் நம்ம விசுவாசத்தில் உள்ள உண்மையை அவர் பார்க்கிறார். நம் உண்மையாய் அவர் விசுவாசி செய்தா அதற்கான காரியத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஆரம்பம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அதோட முடிவு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அடிகளை, ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதையும் கர்த்தர் பெரிய அளவில் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே. ஒரு அற்பமான ஒரு சின்ன ஆரம்பம் தானே என்று சொல்லி நீங்களும் அசட்டை பண்ணாதீங்க. மற்றவங்க அசட்டை பண்ணுறாங்களா கண்டுக்கிடாதீங்க. கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் போகுமா, நான் இந்த சின்ன காரியத்தை செய்கிறேன், அவர் எனக்கு இதை பெரிதாய் மாற்றி தருவார் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாராமே. இந்த வேலையில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இசப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்பா. என்னுடைய சிறிய விசுவாசத்தை நீர் பெரிய அற்புதமாய் மாற்றுகிற தேவன் என்று நான் நம்பியிருக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் நான் சின்ன விசுவாசத்தோடு இந்த காரியத்தை செய்கிறேன். ஒரு அற்பமான ஆரம்பம் தான், ஆனாலும் நீர் இயேசுவே அதை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நான் செய்கிற ஒவ்வொரு சிறிய முயற்சியிலும் நீர் உதவி செய்யும், நீர் ஊக்கப்படுத்தி, நீர் எல்லா காரியத்திலும் இந்த பாதையை வெற்றியாய் மாற்றி தாரும் அப்பா. இந்த நாளிலும்
இயேசுவே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதே அப்பா இந்த வார்த்தையின்படி சின்ன காரியத்தில் உம்மை நம்பி செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்து ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், அற்புதத்தை காண செய்யும் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.